வணக்கம், என் பேர் ஜேவி லோகேஷ். ஜாவாஸ்கிரிப்டை முழுசாக கற்றுக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் இது. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அதில் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாவாஸ்கிரிப்டை முழுசாக கற்றுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையவே சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நிச்சயமாக நம்பிக்கையாக சொல்லுவேன். ஏன்னா நான் அதிகமாக தகவலை சொல்கிறத விட உங்களுக்கு செயல்முறை விளக்கங்களை நிறைய இந்த வீடியோவில் கொடுப்பேன். அதனால் நிச்சயமாக ஜாவாஸ்கிரிப்டில் எல்லா சந்தேகங்களையும் என்னால் தீர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு தொடர். அதனால் நிறைய வீடியோஸை நான் போட்டுக்கிட்டே வருவேன் ஜாவாஸ்கிரிப்டில். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சரியான வரிசையில் நீங்கள் என்னோடய சேனலில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்டுன்ற பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை முழுசாக கற்றுக்கணுன்னா பண்ண வேண்டிய ஒரே வழி, அந்த ஒவ்வொரு வீடியோஸையும் மறக்காமல் போய் பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு செயல்முறை விளக்கத்தையும் நீங்களும் செஞ்சு பார்க்கணும். இடையில ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்தந்த வீடியோக்களில் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு நன்கொடையும் நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்து உதவலாம். அதுக்கான ஜிபே QR கோடு இது. கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் மற்றும் பேபால் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை இந்த நன்கொடை மூலமாக நீங்கள் செய்யலாம். சரி, நம்ம இப்போ கோர்ஸ்குள்ளே போகலாம். ஜாவாஸ்கிரிப்டை வேலை செஞ்சு பார்க்குறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு கருவி தேவைப்படும். அதுக்கு நம்ம ப்ரௌசரை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் க்ரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அதில் ஜாவாஸ்கிரிப்டை நம்மளால் வேலை செஞ்சு பார்க்க முடியும். நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் தான் இருக்கிறதுலே பிரபலமான ப்ரௌசருங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் இந்த 3 புள்ளி ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இன்காகினேட்டோ விண்டோ அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கூகுள்ன்ற பேரை காமிக்காமல் வேலை செய்யறதுக்காக தான் நான் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம எப்படி வேலை செஞ்சு பார்க்க முடியும்னா, டெவலப்பர் டூல்ஸ்னு ஒன்று இந்த ப்ரௌசரில் இருக்குது. அதில் கான்சோல் டேப்ன்ற டேப்பில் தான் நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டை வேலை செஞ்சு பார்க்க முடியும். அந்த கான்சோல் டேப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. Ctrl+Shift+J அப்படின்ற கீ ஷார்ட்கட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்சோல் டேப் ஆனது நேரடியாக இப்படி ஓப்பன் ஆகிடும். அல்லது இந்த மேலே இருக்கிற 3 புள்ளி ஐக்கனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா மோர் டூல்ஸுன்ற அந்த ஆப்ஷன் தெரியும். அதுக்குள்ளே டெவலப்பர் டூல்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போது இந்த ஒரு இடத்துல தான் நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன்ஸை இந்த ப்ரௌசரில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். அதுக்குன்னு பெரிய பெரிய ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நம்ம சின்ன சின்ன ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல அலர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். இந்த அலர்ட்டுங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் இந்த ப்ரௌசருக்காக வச்சுருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த அலர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஹலோ JVL கோட் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துட்டு என்டர் கீயை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் மேலே ப்ரௌசரில் தெரியும். அதில் நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் தெரியும். இது எதுக்குன்னா, இந்த கோட், அதாவது இந்த அலர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் செய்யப்பட்ட உடனே ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ப்ரௌசருக்கு ஒரு செய்தி அனுப்பும். இந்த மாதிரி ஹலோ JVL கோட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காங்க, இதை நீ ப்ரௌசரில் ஒரு டயலாக் பாக்ஸில் காட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேன்ற பட்டனோட நம்ம ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இது அப்படியே நிற்கும். ஜாவாஸ்கிரிப்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து எக்ஸிக்யூட் செய்யலாம். இன்னொரு எடுத்துக்காட்டை நான் செய்ய போகிறேன். அது என்னென்னா, நம்ம ஒரு வேரியபிளை ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே உருவாக்கலாம். லெட் JS அப்படின்னு சொல்லி ஈக்குவல் சிம்பிளை கொடுத்து நம்ம வேல்யூவை அசைன் பண்ணலாம். இந்த JS அப்படின்ற வேரியபிளுக்கு வேல்யூவாக நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்குறேன். நம்மளால் இந்த டபுள் கோட்ஸ்லேயோ அல்லது சிங்கிள் கோட்ஸ்லேயோ கூட அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்க முடியும். இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, அமேசிங் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போது இந்த இடத்துல JSன்ற ஒரு வேரியபிள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே அமேசிங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவானது இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது, JS அப்படின்ற அந்த வேரியபிளை நம்ம என்ட்ரு செஞ்சோம்னா நமக்கு அதோடைய ஸ்ட்ரிங் வேல்யூ இந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்னதாக இஃப் கண்டிஷன் போட போகிறோம். இந்த இஃப் கண்டிஷனில் JS ஈக்குவல் டு
அமேசிங் அப்படின்ற ஸ்ட்ரிங் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம அலர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் செய்கிறோம். அதில் JavaScript is amazing அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். இப்போது இந்த என்ட்ரு கொடுத்தோம்னா நம்மளுக்கு JavaScript is amazingனு வருது. காரணம் என்னென்னா நமக்கு இந்த JSல இருக்கிற வேல்யூ அமேசிங்ன்ற ஸ்ட்ரிங்கை தான் கொண்டு இருக்குன்னு இங்கே கண்டிஷன் ஆனது ட்ரூ ஆகிடுச்சு. அதனால் இந்த அலர்ட் வந்து தெரியுது. சரி, இப்போ இதுவே நம்ம வேறு ஒரு வேல்யூவை எவாலுவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எவாலுவேட்னா நம்ம கண்டிஷன் வச்சு இதுதானா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் எவாலுவேட்டுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல அமேசிங் அப்படின்ற வேல்யூக்கு பதில் போரிங் அப்படின்ற வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த தடவை அலர்ட் வரலை. ஏன்னா ஜேஎஸ்ன்ற வேரியபிள்குள்ளே அமேசிங்ன்ற வேல்யூ தான் இருக்குது. இப்படி நீங்கள் பலவிதமான ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன்ஸை இந்த இடத்துல கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த மாதிரி கொடுத்து சுலபமாக பார்த்துட முடியும். ஆனால் பெரிய பெரிய ப்ரோக்ராமை இதுக்குள்ளே டைப் பண்ணுறதும் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனால தான் நம்ம தனியாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று உருவாக்கி அதை HTML சேர்த்து அந்த HTML இந்த ப்ரௌசருக்குள்ளே ரன் செஞ்சு ஜாவாஸ்கிரிப்டை வேலை செஞ்சு பார்க்குறோம். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி HTMLக்குள்ளே சேர்த்து நம்ம ரன் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரௌசரை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுதான் நான் வேலை செஞ்சு பார்க்க போகிற ஃபோல்டர். இப்போ இந்த ஃபோல்டரை நான் VS கோட் எடிட்டரில் ஓப்பன் செய்யலாம். VS கோடுங்கிறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை வேலை செய்கிறதுக்கு எந்த ஒரு எடிட்டரை ஓப்பன் பண்ணாலும் அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் VS கோட் எடிட்டர் ஒரு பிரபலமான எடிட்டருங்கிறதால இதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த எடிட்டர் இல்லைன்னா code.visualstudio.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே பொருத்திக்கோங்க. நீங்கள் இந்த VS கோடை இப்படி ஓப்பன் பண்ணலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. நம்ம அந்த ஃபோல்டரை இந்த VS கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறோம். அதனால் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி index.htmlனு சொல்லிட்டு ஒரு ஃபைலை உருவாக்குறோம். இது ஒரு HTML ஃபைல். இதுக்குள்ளே HTML சம்மந்தப்பட்ட கண்டென்ட் இருக்கணும். ஆக இதில் HTML சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. நீங்கள் வெறும் HTMLனு டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன் வரும். அதில் HTML5 அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அடிப்படையான HTML வடிவத்தை கொடுக்கக்கூடிய கோடானது இந்த VS கோட் எடிட்டரே தந்துடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சு வைக்கலாம். நம்ம ஜாவாஸ்கிரிப்டை இந்த HTMLக்குள்ளே 2 வழியில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒன்று, நேரடியாக ஜாவாஸ்கிரிப்ட் கோடை இந்த HTMLலே கொடுத்து எழுதலாம். அல்லது ஒரு தனி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை உருவாக்கி அதை இந்த HTMLக்குள்ளே சேர்த்து அப்படியும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எக்ஸிக்யூட் செய்ய முடியும். இப்போ முதல்ல நேரடியாக இந்த HTMLக்குள்ளே எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கோடை கொடுக்கறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாடி டேக்கில் நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கலாம். சும்மா ஜாவாஸ்கிரிப்ட் ஹலோ வேர்ல்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி இதுக்கு கீழே நம்ம ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேகை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த VS கோட் எடிட்டரில் நீங்கள் டைப் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் அதுவே இந்த மாதிரி ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் டேகை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். இதனால் உங்களுக்கு டைப் பண்ணுற வேலை ரொம்பவே மிச்சமாகும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை கொடுக்க முடியும். இதில் நான் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை டைப் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டுங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். HTMLல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த H1 பாடி, இது எல்லாமே HTMLோட எலிமெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாக்குமெண்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ரைட் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபங்க்ஷன் ஒரு HTML எக்ஸ்பிரஷனை எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவும். இப்போ நான் இதில் என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன்னா எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை தான் இதுக்குள்ளே கொடுக்க போகிறேன். ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டெக்ஸ்ட்டை உள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ இது கொடுத்த பிறகு எப்படி அவுட்புட் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த HTML நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும்.
நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு வரும். அதை கிளிக் பண்ணால் இந்த ஃபைல் எங்கே இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் உங்களுடைய ஏதாவது ஒரு ப்ரௌசர்லன்னு கொடுக்கலாம். அல்லது இப்போ இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணாலே எனக்கு இது க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு HTML கண்டென்ட் தெரியுது. நான் உங்களுக்கு 200ல் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பெருசாக தெரியும்ட்டு. ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. நீங்கள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இந்த மெனுவில் இன்ஸ்பெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் இருக்கிற HTML, இந்த index.html அப்படின்ற இந்த HTML பேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ப்ரௌசரில் இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று இருக்குது, அதில் நம்ம எழுதின கோடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கும் கீழே பாருங்கள் ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற டெக்ஸ்ட் இருக்குது. நம்ம ப்ரௌசர் தான் இந்த ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இங்கே கேள்வி என்னென்னா, ப்ரௌசர் எப்படி இந்த டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று கொடுத்துருந்தோன்னு சொல்லிட்டு. ப்ரௌசர் எப்பயுமே இந்த ஸ்கிரிப்ட் டேகை எதிர்பார்க்கும். ப்ரௌசர் எப்பெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் டேகை பார்க்குதோ அப்போது அதுக்குள்ளே இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எல்லாத்தையும் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். எப்படி நம்ம கான்சோல் டாப்பில் ரன் பண்ணமோ அந்த மாதிரி ப்ரௌசர் தானாகவே இந்த கோடு எல்லாத்தையும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்படி தான் நம்மளுக்கு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இருக்கு இல்லையா, இதிலேருந்து இந்த டெக்ஸ்ட் ஆனது ஜென்ரேட் செய்யப்பட்டு கீழே இங்கே ஒரு டெக்ஸ்டாக அது கொடுத்துருச்சு. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை மெஷின் கோடாக மாற்றினா தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த மெஷின் கோடாக மாற்றுற வேலையை தான் இன்டர்பிரேட்டருங்கிற ஒரு ப்ரோக்ராம் ப்ரௌசருக்குள்ளே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா ப்ரௌசரும் ஒரே விதமான இன்டர்பிரேட்டரை பயன்படுத்துறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு க்ரோம் V8ன்ற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை பயன்படுத்தி மெஷின் கோடோடைய அவுட்புட்டை கொடுக்குது. அடுத்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஸ்பைடர் மங்கின்ற ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை பயன்படுத்துது. எட்ஜ் ப்ரௌசர் சக்ரான்ற ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை பயன்படுத்தி அவுட்புட்டை கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதினாலும் இந்த எல்லா இன்ஜின்களும் அதை ரன் செய்யும். ஒவ்வொரு ப்ரௌசருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை மாற்றி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போது இதே ஒரு விஷயத்தை நம்ம இன்னொரு உதாரணத்தில் செஞ்சு பார்க்க போகிறோம். அது என்னென்னா அலர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற டெக்ஸ்ட்டை கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு போய் ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸில் தெரியுது. இப்போது நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பேஜ் முழுசாக லோட் ஆகி முடியாது. அதனால் இங்கே ஓகே கொடுக்குறோம். இப்போ தான் இந்த பேஜில் ஹெட்டிங் ஆனது தெரியுது. இப்போது அடுத்தது இன்னொரு உதாரணம். இதே டெக்ஸ்ட்டை நம்ம வேறு ஒரு விஷயத்தில் கொடுத்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா console.log. இந்த லாக்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போது இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். கொடுத்துட்டு போயிட்டு ப்ரௌசரை திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கான்சோல் லாக்ன்றது உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் இருக்கிற டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு இடத்துலையும் காட்டாது. ஆனால் அது ப்ரௌசரில் கான்சோலுங்கிற ஒரு விண்டோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ப்ரௌசருடைய கான்சோல் விண்டோவை பார்க்குறதுக்கு நீங்கள் Ctrl+Shift+J ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கான்சோல் டேப்பில் ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற இந்த டெக்ஸ்ட் தெரியுது. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசருடைய இந்த கான்சோல் விண்டோவை இணைக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அதில் லாக்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு வேரியபிள் இருந்தால் கூட அதிலேருந்து வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இந்த ப்ரௌசரில் இந்த இடத்துல காமிச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் டேக்ன்றது நம்ம ஜாவாஸ்கிரிப்டை இந்த HTML-க்குள்ளே பயன்படுத்துறதுக்கான ஒரு வழி. இன்னொரு வழி என்ன தெரியுமா? ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ஒரு தனி ஃபைலுக்குள்ளே வச்சு அந்த ஃபைலை இந்த HTML-ஓட இணைச்சும் ஜாவாஸ்கிரிப்டை வேலை செய்ய வைக்க முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த ஸ்கிரிப்ட் டேகை முழுசாக எடுத்துடுறேன். இப்போது இந்த ஃபோல்டர்லேயே புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபைல். அந்த ஃபைலோடைய பெயர் index.js அல்லது நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் hello world.jsன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே alert அப்படின்ற ஃபங்க்ஷனில் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போது HTML ஃபைலுக்குள்ளே திரும்ப வரோம்.
இந்த helloworld.js ஃபைலை நம்ம இந்த HTML-ஓட இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் டேகை பயன்படுத்துகிறோம். அந்த ஸ்கிரிப்ட் டேகில் src அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் சேர்த்துக்கிறோம். சோர்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம் இதை. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலோடைய ஃபைல் பேத்தை கொடுக்கலாம். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளவே நான் அந்த helloworld.jsன்ற ஃபைலை வச்சுருக்கேன். அதனால் இங்கே டாட் வச்சு ஸ்லாஷ் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட்டில் helloworld.js வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோல்டர்லேயே இருக்கக்கூடிய helloworld.jsன்ற ஃபைலை நான் இணைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலானது இந்த HTML ஃபைலோடைய இணைக்கப்பட்டுரும். சேவ் பண்ணிவிட்டு போய் ப்ரௌசரை போய் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த கான்சோல் டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா hello world from JavaScriptன்ற இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹலோ ஓகே கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தனி ஃபைலில் இணைச்சி அந்த ஃபைலுக்குள்ளே கூட ஜாவாஸ்கிரிப்ட் கூட நம்ம கொடுத்து வைக்க முடியும். இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் கூட ஒரு HTML-குள்ளே இரு வகையில் நம்மளால் இணைக்க முடியும். ஜாவாஸ்கிரிப்டை வேலை செஞ்சு பார்க்கறதுக்கு சில ஆன்லைன் எடிட்டர்ஸும் இருக்குது. அதில் ரொம்ப பிரபலமானது JS Fiddle அப்படின்ற ஆன்லைன் எடிட்டர். இந்த JS Fiddle-குள்ளே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை இந்த ஒரு டேப்பில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் இப்போ இந்த இடத்துல அலர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து அதில் hello from JVL code அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு மேலே இங்கே ரன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் hello from JVL code டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி சில ஆன்லைன் எடிட்டர்ஸை பயன்படுத்தியும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எக்ஸிக்யூட் செய்யலாம். இந்த JS Fiddle மாதிரியே கோட் பென், ஸ்டாக் பிளிட்ஸ், JS Bin போன்ற எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு அறிமுகம் தான். எப்படி ஜாவாஸ்கிரிப்டை நம்ம வேலை செய்ய போகிறோன்றதுக்கான ஒரு சின்ன தகவல். இனிமேல் தான் எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது என்னுடைய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டை பயன்படுத்தி அதுக்குள்ளே வர ஒவ்வொரு வீடியோஸையும் பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்டோடைய அடிப்படைகளை அடுத்த வீடியோவிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த அடிப்படைகள் தான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். அதனால் மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள்.